ஹலோ நண்பா, நண்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நல்லா சூப்பர் இதாக பிடிச்சிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஊர் பல்லடத்தில் தான் நான் இருக்கிறேன். பார்த்திங்கன்னா இங்கே வர வர மயில்கள் நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கெல்லாம் இதை காட்டணுன்னு ஒரு ஆசை. மயில்கள் நாளுக்கு நாள் இங்கே நல்லா நிறையா விருத்தி ஆகிட்டே இருக்குது. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு மயில்கள் பிடிக்குன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக இப்படி ஆள்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துலையே இப்படி உணவு எடுத்துக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு ஒரு கம்பெனி நார்மலாக கம்பெனிக்குள்ளெல்லாம் இந்த மாதிரிலாம் எதுவும் வந்தால் அதுக்கு அடிபட்டாலோ எதுவும் ஆச்சுன்னா கேஸ் ஆயிரும். இங்கே பார்த்திங்கன்னா சகஜமாக அது பாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் போகுது வருது. நம்ம மக்களும் யாரும் அதை சீன்றது கிடையாது, தொந்தரவு கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்கள் வீட்டு பக்கமும் ஏதாவது மயில்கள், அதாவது நம்மளுடைய தேசிய பறவை இதை ஸோ யாரும் இதை துன்புறுத்திடாதீங்க. அதை பார்த்து ரசிங்க. டெய்லி உங்கள் வீட்டு பக்கம் வந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு உணவு கொடுங்க. உணவு கொடுத்துட்டு தள்ளி நின்று பாருங்கள். அந்த நேரத்தில் வேணால் அட்டாக் பண்ணலாம். மயில்களோட அழகை மட்டும் நம்ம ரசிக்கக்கூடாது. அதுங்களுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா விபரீதமாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஜன்னலில் மேலே ஏறிடுச்சு. மொட்டை மாடியில் ஜன்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் பார்த்திங்களா. இப்போ நம்ம பேச நம்மளுக்கு தெரியுது பார்த்திங்களா. அந்த மாதிரி மயில் தன்னைத்தானே பார்த்துட்டு இன்னொரு மயில் வந்துடுச்சு போலன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தாக்கி அந்த கண்ணாடியை தாக்கிடுச்சு. ஆனால் அந்த கண்ணாடி உடஞ்சே போயிடுச்சு. அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குது அதனோட கால்களோட சக்திகள். ஸோ அதனால் எந்த மயில்கிட்டையும் மாட்டிக்கிறாதீங்க. ஓட்டுற போது ஒரே போடா. பாருங்கள் எவ்வளோ அழகாக கூட்டமாக எப்படி மேயுதுங்கன்ட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கடவுள் ஒவ்வொன்றையும் வர்ணித்து படைச்சிருக்கிறாரு. என்ன மக்களே, சூப்பராக இருக்குல்ல. சரி, என்னவோ நம்மளுக்கு பிடிச்சதை 4 பேருக்கு காட்டணும்னு எனக்கு ஆசைப்பட்டேன். ஸோ நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்சது அழகான நிமிடங்களை சேகரிக்கிறதுல எனக்கு ஆர்வம் அதிகம். இந்த அழகான நிமிடத்தில் நீங்களும் பங்கெடுத்ததில் இன்னும் ரொம்ப சந்தோஷம்.